ஸ்ட்ரைட் ஹேரை விட கர்லி ஹேர் க்ரோத்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் ஹேர் பேக் போட்டு தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்குது. இன்றைக்கி நான் வந்து ஆளி விதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆளி விதையை நல்லா ஜெல் எடுத்து அதில் வந்து விட்டமின் இ கேப்சூலை வந்து சேர்த்து ஹேர் பேக் போட்டு அந்த ஹேர் பேக் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ அந்த அரை மணி நேரத்தில் நான் வந்து பாத்ரூமை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பக்கெட் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இந்த நேரத்தில் வந்து ஹேர் பேக் வந்து ஊறின மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பாத்ரூமை வந்து டீப் க்ளீன் பண்ணிடுவேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பூஜை அறைக்கு வந்துட்டேன். பூஜை அறை ஏற்கனவே க்ளீனாக தான் இருந்துச்சு. விளக்குக்கு சாமி படங்களுக்கெல்லாம் வந்து பூ மட்டும் வச்சுட்டு அப்படியே விளக்கேற்றிட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு இன்னொரு விழாக்கில் பார்க்கலாம். பாய்.